இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற நிறைய வகையான குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி சார்ந்த நோய்கள்ல ஆண்குறி பெண்ணுறுப்புக்குள்ள முழுமையாக போக முடியாத ஒரு நிலை இருக்கிறதும், வெளிவரக்கூடிய விந்து கருப்பையை கருமுட்டை பையை கருவை வெளிவரக்கூடிய விந்து கருமுட்டையை அடைய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் தான் இன்றைக்கு ஆண்களுக்கான ஆண் மலடுன்னு சொல்லக்கூடிய மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இந்த விந்து முந்துதல் ஏன் ஏற்படுது? 5 முக்கியமான காரணங்கள் இந்த விந்து முந்துதலுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். முதலாவது காரணம் சந்தேகமே இல்லைங்க, இன்றைக்கு சுய இன்பம்னு சொல்லக்கூடிய மாஸ்டர்பேஷன் தான். இன்றைக்கு துரதிருஷ்டத்துடைய ஒரு வெளிப்பாடாக நம்முடைய ஜென் ஜி கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கிறோம். ஜென் ஆல்பா கிட்ஸ் கூட இன்னைக்கு அதை விட மோசமா இருக்கிறத பார்க்கிறோம். இவங்களுக்குலாம் செக்ஸ்ங்கிறது ஒரு ஃபேண்டசியா இருக்கிறதே தவிர கலவிங்கிறது ஒரு தாம்பத்தியம்ங்கிறது ஒரு இரு உள்ளங்களுடைய உடலுடைய இணைப்பு நிகழ்ச்சியாக யாருமே பார்க்கறது இல்லை. இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃபால்ஸ் டோபமைன் ரஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத வகையில மனதை ஊக்குவிப்பு செய்யறதுனால, தேவையில்லாத வகையில இந்த சுய இன்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆண் குழந்தைகள் 12 வயது 13 வயதுல தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிக்குது? விரைப்புத்தன்மை குறைந்து போவது, ஆண்குறியுடைய வளர்ச்சி குறைந்து போவது, தடிமன் குறைந்து போவது, நீட்சி குறைந்து போவது மட்டுமல்ல, விந்து முந்துதல் நோய்க்கு ஆளாகி விடுறதை நம்ம பார்க்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபடும் போது அந்த ஃபோர் பிளே அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறத பார்க்கணும். ஒரு கட்டி தழுவுதல், முத்தமிடுதல், அணைத்தல், இது எல்லாமே ஃபோர் பிளேல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த ஃபோர் பிளே பண்ணும்போது என்ன ஆகும்னா, பெண்களுக்கு சுரக்கக்கூடிய நீச்சத்துடைய அளவும் ஆண்களுக்கு பிராஸ்டேட்ல இருந்து சுரக்கக்கூடிய அமிலங்களுடைய அளவும் சீராக ஆரம்பிக்கும் போது ஒரு நீண்ட நேர கலவிக்கு ஆணுடைய உடலும் பெண்ணுடைய உடலும் அந்த இடத்துல தயாராகிறத பார்க்கணும். ஒருவேளை இது இல்லாமல் ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு கற்பனையில ஒரு ஆண் மாஸ்டர்பேஷன் ஒரு சுய இன்பத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல கற்பனையில் இருக்கக்கூடிய நீட்சி, கற்பனையில் இருக்கக்கூடிய கோளாறின் காரணமாக ஒரு நிமிடம் கூட விரைப்புத்தன்மை தாக்கு பிடிக்க முடியாமல் விந்து வெளியேறி விடுவதை நம்ம பார்க்கிறோம். அதுவும் இன்றைக்கு நிறைய ஆண்களை பார்க்கிறேன், அவர்களுடைய கற்பனை ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை அல்ல, ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை சுய இன்பம் செய்யக்கூடிய எல்லா ஆண்களுக்குமே இன்றைக்கு விந்து முந்துதல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கிறோம். அதன் பிறகு அதால் ஏற்படுகின்ற தாழ்வு மனப்பான்மை, அதால் ஏற்படுகின்ற உடல்நல சீர்கேடுகள், அதால் ஏற்படுகின்ற மனம் சார்ந்த சீர்கேடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம். சோ இன்றைக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதற்கு முதல் காரணம் என்னன்னா, மாஸ்டர்பேஷன் சொல்லக்கூடிய சுய இன்பம் இன்றைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் ஜென் ஜி கிட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய துணையோட எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் 30 வயசு 35 வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் இதே சேலஞ்ச் இருக்கிறத பார்க்கும். சோ இன்னைக்கு விவாகரத்துகள் மிகப்பெரிய அளவில் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது மனைவியை திருப்திப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. விரைப்பு தன்மையில பிரச்சனை இல்ல, ஆனா விந்து முந்துதல்ல பிரச்சனை இருக்கிறதுனால இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். கவனத்தோடு இதை கையாள முடியுமா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபார் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் மாஸ்டர்பேஷன். இரண்டாவது காரணம், இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கும்போது கலவி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஒரு செக்ஸ் வச்சுக்கணும்னு ஒரு மனைவி இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா, முதல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனேயே செக்ஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. என்ன ரீசன் தெரியுமா? இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னாலே பெரும்பாலும் உங்க சாப்பாடு வயிற்றுக்குள்ள போன உடனேயே உங்களோட வயிறு, உங்களோட இதயம், உங்களோட மூளை, இது எல்லாத்தோட செயல்பாடும் ஒண்ணுதான். வயத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுத்து அதை அரைச்சி குடலுக்குள்ள தள்ளுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு 90% ஆணும் பெண்ணும் சேர்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய நேரம் எல்லாமே பாத்தீங்கன்னா இரவு 10:30 மணி 11 மணி அந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த மாதிரி நேரங்கள்ல பெரும்பாலும் உங்களுடைய சேர்க்கை வயிறுக்கு தேவையான ஆற்றலை வழங்கக்கூடிய நிலையில நீங்க ஆணுடைய விரைப்புத்தன்மைக்கான ரத்த ஓட்டத்தை உடலால் வழங்க முடியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா. அப்ப அந்த கேள்விக்குறியான ஒரு நிலையோட நீங்க சேர முயற்சி செய்யும் போது உங்களுக்கு பெரும்பாலும் விந்து முந்துதல் ஏற்படும். உடல் என்ன பண்ணணும்னா, உடனடியாக விந்தை வெளியேற்றி உங்களுக்கு விரைப்புத்தன்மையை இழக்க செய்து உங்களை சோர்வடைந்து தூங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சியை உடல் தானாகவே செய்ய ஆரம்பிக்கும். அதனால யாரெல்லாம் நீண்ட நேர விரைப்புத்தன்மை வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்க எல்லாருமே செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியமானது, இன்றைக்கு சாப்பிட்ட உடனேயே இன்றைக்கு செக்ஸ்ல ஈடுபடவே கூடாது. நீங்க இந்த ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க. இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 65 வயசு 70 வயசு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் உணவுக்கு பின்பு கலவியில் ஈடுபடுவதை தயவு செய்து தவிர்க்க முடியுமான்னு பாருங்க. இதுவே ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனை குறைக்கக்கூடிய வகையில உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதா இருக்கும். சோ கொஞ்சம் இதுக்கு முயற்சி பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்பர் 3, மனம் சார்ந்த காரணிகள். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா மைண்ட் செட் தான். இன்னைக்கு பெரும்பாலும் ஒரு அமைதியான மனநிலையில பொறுமையா ஒரு ஃபோர் பிளேயோட ஒரு செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் யாருக்குமே தெரியாத விஷயமா இருக்கு, புரியாத விஷயமா இருக்கிறத பார்க்கணும். ஒரு கல்யாணம் ஆன புதிதில் கூட இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவசர கதி, ஒரு கூச்ச சுபாவம், இல்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் இன்னைக்கு எல்லாமே நம்ம ஒரு 2-3 BHK இருக்கக்கூடிய வீடுகள்ல தான் இருக்கும். ஒரு அறைக்கும் இன்னொரு அறைக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. நடுவில் ஒரு குறுக்குல ஒரு செவர் இருக்கு, இந்த பக்கம் பேசுறது அந்த பக்கம் கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. அப்ப சீக்கிரமா நம்ம கலவியில் ஈடுபடணும், செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆணும் பெண்ணும் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது? அது பெரும்பாலும் நமக்கு பாதிப்பை உருவாக்குகிறது, மனதளவில் அழுத்தத்தை உருவாக்குகிறது. இதுவே கலவி முழுமையடையாத கலவிக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல சார் வாழ்க்கை ஃபுல்லா ஓடிட்டேன், இப்பதான் ரிட்டையர் ஆயிருக்கேன், நானும் மனைவியும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு முயற்சி பண்றோம்.
ஆனா இத்தனை வருஷம் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாம இருந்தோம். இப்ப ஈடுபாடு வரும்போது விந்து முந்துதல் ஏற்பட்டு மனைவிக்கும் சரி எனக்கும் சரி மிகப்பெரிய அளவில் பலவீனத்தை ஏற்படுத்தி விடுகிறது அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தொடர்பா இருக்கிறத பாக்குறோம். இப்ப இதை மாத்தணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ரிலாக்ஸ்டு மைண்ட் செட். தினசரி கணவனும் மனைவியும் சேரலாம்னா 100% சேரலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா அது ஒரு ரிலாக்ஸ்டு மைண்ட் செட்டோட நம்ம கொண்டு போகணும்னா ரொம்ப பெட்டரா இருக்கிறத பார்க்க முடியும். எப்படி ஆணுக்கு ஒரு பதட்டம் உருவாகுதோ அதே போல பெண்ணுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பய உணர்ச்சி, பதட்டம் ஏற்படுறத பார்க்கும். நமக்கு 45 வயசு ஆச்சு, பொண்ணுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தி எடுத்துட்டோமே, இந்த டைம்ல இதெல்லாம் தேவையா? இந்த மனப்பான்மையை பெண்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு இணக்கத்தை குறைக்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த ஒரு கேள்வி கணவனிடத்தில் வயசாச்சே இப்ப என்ன உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது இந்த மனமே பெண்கள் ஆண்களுடைய விந்து முந்துதலுக்கு மிகப்பெரிய காரணமாக மாறி வருவதை பார்க்கும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஒரு துணையுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த துணையுடைய ஒத்துழைப்பு மட்டும் மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு கிடைக்கும் அப்படின்னா, குறிப்பாக செக்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதற்கோ எரக்டைல் டிஸ்பங்ஷன் ஏற்படுவதற்கோ வாய்ப்பே கிடையாது. ஆயுர்வேதத்துல இன்றைக்கு ஆணுடைய வீரியத்தை, ஆணுடைய பலத்தை 1000 மடங்கு அதிக செய்யக்கூடிய 10 மருந்துகள் என்ன அப்படிங்கிற ஒரு செய்யுள் அழகா இருக்கு. அதுல முதல்ல என்ன தெரியுமா சொல்றாங்க? அழகான துணை, இணைவுக்கு இசைகின்ற துணை தான் அதுக்கு ரொம்ப தேவைன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு உங்களுடைய கணவருக்கு ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு, இது வந்து சின்ன பசங்க வயசானவங்க வேறுபாடே கிடையாது, யாரா இருந்தாலும் உங்களுடைய கணவனுடைய விருப்பம் என்னங்கிறத புரிஞ்சு அந்த விருப்பத்திற்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பெண்களும் முயற்சி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கணும். 4வது, உடல்ல இருக்கக்கூடிய நோய்களுடைய பக்க விளைவாக இன்றைக்கு விந்து முந்துதல் ஏற்படுவதை பார்க்கிறோம். சார் மாரடைப்பு வந்துச்சு, போய் ஆஞ்சியோகிராம் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே எரெக்ஷன்ல வரும். ஒருவேளை எரெக்ஷன்ல வரலன்னா ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதல்ல வரும். நினைத்து நம்ம உடல் உறவில் ஈடுபடணும்னு நினைக்கும் போது வர விரைப்பு தன்மை 10 செகண்ட் கூட இல்ல சார், உடனே விந்து வெளியில வந்து நீர்த்து போச்சு, அதுக்கப்புறம் என்னால எதுவுமே செய்ய முடியல. விந்து முந்துதல் என்னங்கிறதே புரியாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறதா மிகப்பெரிய சாபக்கேடாக இருக்கிறத பார்க்கும். டைவர்ஸ்க்கு வரக்கூடிய நிறைய கேசஸ் வரும். அந்த கேசஸ் வரும்போது சில நேரங்கள் அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து கவுன்சிலிங்காக எங்கிட்ட அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வரும்போது இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பேசணும்னா, அந்த ஆண் திரும்ப திரும்ப சொல்லுவார், எனக்கு ஆண்மை குறைவு கிடையாது, எனக்கு ஆண்மை குறைவு கிடையாது. அப்புறம் கொஞ்சம் விளக்கமா பேச ஆரம்பிக்கும் போது தான் சொல்லுவாரு, ஆமாங்க என்னால ஒரு நிமிஷத்துக்கு மேல செக்ஸ்ல ஈடுபடவே முடியல, அதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரதுக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி புரிஞ்ச பிறகு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து முந்துதல் இன்றைக்கு மனைவிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறதே நிறைய ஆண்கள் புரிந்து கொள்வதே கிடையாது. அப்ப இது வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல போகும்போது இன்றைக்கு உளவியல் ரீதியாக சமூக பிரச்சனைகள் நிறைய ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாகவும், அதே நேரத்துல இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு குறைந்து போய் ஒருவர் மேல் ஒருவர் சந்தேகம் கொண்டு சிரமப்படுவதற்கு ஒரு காரணமாகவும் இருப்பது விந்து முந்துதல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு காரணங்கள் நிறைய, நான் சொல்ற மாதிரி மெடிக்கல் ரீசன்ஸ்ல இருந்து சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் வரும் நிறைய இருக்கு. சோ இந்த 5 காரணங்கள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய காரணங்களால விந்து முந்துதல் ஏற்படுவதை நம்ம பார்க்கணும். அப்ப விந்து முந்துதலை குணப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனை குணப்படுத்த முடியுமா? இதுதான் நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர் போய் பார்த்துட்டேன், அவர் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு சில மாத்திரைகள் கொடுத்துருக்காரு, அதை நான் எடுக்கிறேன், எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு, ஆனா எடுத்த பிறகு பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாசம் ஆன பிறகு திரும்பவும் அதே மாதிரி நிலைமைக்கு தான் போறேன். அப்ப நம்ம என்ன பண்ணா இதை சரி பண்ண முடியும்? இதற்கும் 5 அழகான சுலபமான வழிகள் நான் சொல்லித்தரேன். இந்த 5 வழிகள்ல நீங்க ஏதாவது 2ஐ பின்பற்றினா கூட உங்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை வரவே வராது. இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட், இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் முதல்ல ஒரு நோயாக இருப்பதற்கு காரணம் நம்மளோட ஸ்டாமினா, உடல் பலம் குறைவாக இருப்பது. சரி, விரைப்பு தன்மைங்கிறது வேற, விந்து முந்துதல்ங்கிறது வேற. விரைப்பு தன்மை இல்லாமல் இருப்பது ஒரு நோய், விந்து முந்துதல்ங்கிறது ஒரு பலவீனம். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த முருங்கை பிசுன்னு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா வாங்கிட்டு வந்து சுத்தம் செஞ்சு நல்லா இடிச்சு பொடி செஞ்சு துணியில போட்டு சலிச்சு எடுத்துங்க. ஒரு 1 கிலோ முருங்கை பிசுனை போட்டு நீங்க அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 கிராம் அல்லது 150 கிராம் நல்ல சாஃப்ட் பவுடர் கிடைக்கும். அதிகமா சாப்பிடாதீங்க, ஒரு 3 கிராம் மட்டும் அதை எடுத்து அதை 3 வேளைக்கு ஒரு கிராமா பிரிச்சு ஒரு துளி நெய் ஒரு துளி தேன்ல குழைச்சி காலை ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, உணவுக்கு முன்பு அதை சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இந்த முருங்கை பிசினை போல விந்துவை நிறுத்தி வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய மருந்து இருக்கான கேள்விக்குரியது. என்னை பார்க்க வந்து ஒரு முன்னாள் ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் வந்திருந்தார். இப்ப ஒரு அரசியல் இல்ல, ரிட்டையர் ஆயிட்டார். அவர் என்ன பார்க்க வரும்போது அவர் 2வது திருமணம் செய்திருந்தார். அவருக்கு வயசு வந்து அப்பவே 65 வயசு. அப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர், எரெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா விந்து முந்துதல் இருக்கு. நானும் நம்ம சென்னையில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு செக்ஸாலஜிஸ்ட் டாக்டர் 2-3 பேரை பார்த்துட்டேன். அவங்களும் மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த மருந்தெல்லாம் ஒன்றும் திருப்தி இல்ல, ஏதோ ஒரு சிறு மாற்றம் தான் தெரியுது, நீங்க எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நான் வந்து அவருக்கு எல்லா நாடிலாம் பார்த்து அவரோட சுகர், ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அவருக்கு சரி முதல்ல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து இந்த முருங்கை பிசை மட்டும் சாப்பிடுங்கன்னு நம்ம மருத்துவமனையில பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய இந்த முருங்கை பிசில இருந்து வரக்கூடிய கிரானியூல்ஸ் ஒன்று, அமிர்த கல்பம்னு பேர் இருக்கு. இந்த அமிர்த கல்பத்தை மட்டும் அவர் கொடுத்து காலையில 10 கிராம், மத்தியானம் 10 கிராம், ராத்திரி 10 கிராம், 3 கிராம் வெயில சுடுதண்ணில கலந்து இல்ல பால்ல கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாரு. ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து எனக்கு சொன்னாரு, ரொம்ப நல்லா இருக்கு ரிசல்ட், ஆனா இன்னும் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நான் சொன்னேன், இதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா மாத்திரை எல்லாம் கொடுக்க முடியாது, இதையே சாப்பிடுங்க சார், போங்க சார் அப்படின்னு. 2 மாசம் கழிச்சு ஸ்வீட்டோட வந்து சொன்னாரு, மனைவி வந்து கருவுற்று இருக்கிறாங்க, திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஏதாவது ஒரு 30 வயசு 25 வயசுல முதல் மனைவியோடு எப்படி என்னோட வாழ்க்கையை தினமும் கொண்டாட்டமாக நான் வச்சிருந்தனோ அதே போல ஒரு நிலை வந்திருக்கு. எனக்கு வந்து இத்தனை வயசாச்சு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல்
சின்ன பையன் மாதிரி என்னோட செயல்பாடுகள் எல்லாம் மாறி போயிருக்கு. எனக்கு பெரிய மகிழ்ச்சி டாக்டர். அவர் வந்து வயசானவர், பெரிய அரசியல் பிரமுகர், திடீர்னு வந்து என் காலில் விழுந்தார். என்ன இப்படி பண்றீங்க ஐயா அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு, டாக்டர் சொத்து, பணம், புகழ், பதவி எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா மனசுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்ல. நீங்க கொடுத்த இந்த அமிர்த கல்பத்தை நான் சாப்பிட்ட பிறகு நான் அடைஞ்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு நானும் என் பரம்பரையும் உங்களுக்கு அடிமை டாக்டர் அப்படின்னு சொன்னாரு. இது நடந்தே 3 வருஷம் ஆச்சு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு தேவையான நிறைய வழிகளை இயற்கை மருத்துவம் கொடுத்திருந்தாலும் கூட நம்ம யாரும் அதை நம்புறது. அந்த வகையில முருங்கை பிசினை நீங்க கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு முருங்கை பிசின் கிடைக்கலன்னா நம்ம மருத்துவமனை தொடர்பு கொடுங்க. அமிர்த கல்பம்னு கொடுப்பாங்க. 2 டேபிள் ஸ்பூன் காலையில, 2 டேபிள் ஸ்பூன் மதியானம், 2 டேபிள் ஸ்பூன் நைட் வெந்நீர்ல கலந்து சாப்பிடுங்க. நீங்க வந்து குறைந்தது ஒரு 3 to 5 நிமிடம் திருப்தியாக தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் மேம்படுவதை நல்லா நம்ம பார்க்க முடியும். 4வதுங்க, எப்பவுமே என்னோட ஃபேவரட் ஆடுடைய மண்ணீரல் தாங்க. இன்னைக்கு வந்து விரைப்பு தன்மைக்கு மட்டும் இல்லைங்க, நீண்ட நேரம் செயல்படுவதற்கும் அதே போல உங்களுடைய ஆண்குறி நல்ல உறுதியாக இரும்பு போல மாறுவதற்கும் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது மண்ணீரல் தான். அது என்னமோ நம்மளுடைய சமூகத்துல மண்ணீரல் சாப்பிட்டா ரத்தம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு லெவலோட நம்ம நிறுத்திட்டோம். ஆனா நான் கிராமங்கள்ல பாத்திருக்கேன். இன்றைக்கு கூட தந்தை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளை பசங்க இருக்காங்கன்னா மண்ணீரல் கேட்டு வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சு வீட்டுக்காரமா கிட்ட சொல்லி பையனுக்கு வையும்பாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க, பையன் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ முதல்ல சாப்பிடியா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சினிமாலாம் அந்த காலத்துல வரும், இப்பெல்லாம் யாரும் கவனிச்சு பாக்குறது இல்லை. இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அந்த விரைப்புத்தன்மை நீண்ட பரத்துக்கு மட்டும் இல்ல, நீண்ட நேர விரைப்புத்தன்மை தான் அங்க ரொம்ப முக்கியம். நல்ல எரெக்ஷன் வருது சார், 10 செகண்ட்ல எரெக்ஷன் போயிடுது, என்ன யூஸ் இருக்க முடியும்? எரெக்ஷன் நல்லா இருக்கு, அதே நேரத்துல 3 நிமிடம் 5 நிமிடம் திருப்தியாக என்னால் இன்றைக்கு செக்ஸ் வச்சுக்க முடியுது அப்படிங்கிற விஷயம் தானே நமக்கு தேவை. அதுக்கு மண்ணீரல் என்னோட ஃபேவரட். யாரு விரைப்புத்தன்மை பிரச்சனையோட வந்தாலும் அவங்க சைவமா இருந்தா கூட நான் சொல்லுவேன், நீ வந்து மருந்தாவது சாப்பிடு. வாழ்க்கை முக்கியம், குழந்தை முக்கியம், மனைவி முக்கியம், வாழ்க்கையில இன்பம் முக்கியம், தயவு செய்து மருந்தாவது சாப்பிடுன்னு சொல்லுவேன். நல்ல ஒரு ஸ்டாமினாவை இம்ப்ரூவ் பண்றது, பிராணாயாமம் பண்றது, தண்ணி குடிக்கிறது, அதே போல இந்த மண்ணீரல் சாப்பிடுறது, இது எல்லாம் முக்கியம். பலவீனத்தையும் மாற்ற, விந்து முந்துதலையும் குணப்படுத்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய பலன் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி.